Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பச்சை பயிறு வச்சு வடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி. உங்க குழந்தைகளை ஈஸியா நீங்க பச்சை பயிறு சாப்பிட வச்சிரலாம். சோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துறலாம். ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிரை 5 மணி நேரம் தண்ணியில நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இத ஒரு மிக்ஸர் ஜாருக்கு சேர்த்துருங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இத நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துறலாம். இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திருங்க. இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு வெங்காயம் பொடிசா கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணது, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் கட் பண்ணது, அப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. இந்த எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. இதுலேருந்து சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து நல்லா ஸ்மூத் பாலாக உருட்டிடுங்க. இதை லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சைட்ஸ்லாம் ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு இரும்பு சட்டியில் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதோ ஒவ்வொரு வடையாக உள்ளே சேர்த்துருங்க. ஒரே நேரத்தில் ரொம்ப சேர்த்துக்காதீங்க. இது ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டு அகெயின் ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸ் அண்ட் ஹெல்த்தியான பச்சை பயிறு வடை சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, குவிக் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த பச்சை பயிறு வடை ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.